மாணவர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருக்கிறார்கள். லக்ன முனை ஆரம்பிக்கும் புள்ளி சில உண்மைகளை, சில நுட்பங்களை சூட்சுமமாக உணர்த்துகிறது. உண்மைதான். ஆனால் அந்த புள்ளியை யார் தீர்மானிக்கிறது? பிறந்த நேரம், பிறந்த இடம் இன்னும் தெளிவான அமைப்புகளே இல்லையே. பிறந்த நேரம், பிறந்த இடம், பிறந்த அமைப்புகள் இல்லை. ஆனால் அந்த லக்னம் புள்ளி சுபத்துவ பாவத்துவத்திற்கு கட்டுப்பட்டது. லக்ன புள்ளியில் எதுவுமே இல்லை. அதில் தான் அந்த நட்சத்திர கேபி சிஸ்டம்னு சொல்லப்படக்கூடிய உயர்கணித சார ஜோதிட அமைப்புகள், அதில் தான் லக்ன புள்ளி என்கின்ற பாவக முனை சுபத்துவ பாவத்துவ அடுக்குகளுக்கு கட்டுப்பட்டது. இதில் தான் சிவா நாமக்கல் புதிய மாணவரா, ஏற்கனவே கமெண்ட் கொடுக்காத மாணவரான்னு எனக்கு தெரியல, லக்ன முனையை பற்றி கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலாக ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன். லக்ன முனை தோற்றுப்போவது, லக்ன முனையின் அமைப்பு 4 நிமிடங்கள். ஒரு டிகிரி 360 டிகிரி கொண்ட ஒரு அமைப்பில் 4 நிமிடத்திற்கு ஒரு டிகிரி மாறும். அது அப்புறம் 9 உள்ளே போய்கிட்டே இருந்தோம்னா ஒரு செகண்டுக்கு கூட வரும். இந்த இடத்துல தான் கேபி சிஸ்டம் தோற்று போகுதுன்னு சொல்கிறேன். நட்சத்திர அமைப்புகளை பற்றி சொல்ல வரவங்க எல்லாருமே தடுமாறி போகிற இடம் இந்த இடம் தான். சும்மா வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோன்னெலாம் சொல்ல முடியாது. ஜோதிடத்தில் ஆதாரம் இல்லாமல் எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாது. நானாக இருந்தாலும் ஜோதிடத்தை தவறாக வழிநடத்துபவர்கள் மிகப்பெரிய பாவத்தை அடைவார்கள், நானாக இருந்தாலும். சரி, இந்த இடத்துல இப்போ அது உயர்நிலை வகுப்புன்றதுனால சில விஷயங்களை நான் சொல்கிறேன். நீங்கள் கேட்குறது கரெக்டு. லக்னம் புள்ளியில் சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. கமெண்ட்டை உண்மை தானே. ஆனால் அந்த புள்ளியில் இல்லை. அந்த புள்ளியுடைய சுபத்துவ பாபத்துவ அடுக்குகளுக்கு ஏற்ப இருக்கிறது. இன்னும் ஒன்றையும் அப்படியே சொல்கிறீங்க. நட்சத்திரம், பிறந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரத்தில் ராகு சனி இருள்கள் செல்லும் போதும் சுபகிரகங்கள் செல்லும் போதும் கோட்சார ரீதியாக நுட்பத்தை அனுபவிக்க முடியுது. ஆமாம், லக்கண முனையில் ஏதோ ஒன்று இருக்குதுங்க. கரெக்டு தானே. ஒவ்வொருத்தரும் ஒரு லக்கண முனையில் தானே பிறக்கிறோம். லக்கண முனை என்பது என்ன? இத்தனை பெரிய அமைப்புகள் 360 டிகிரியோடு தொடர்பு கொண்டிருக்கின்றன. இங்கே ஒரு டிகிரியில் ஆரம்பித்து இங்கே 360 டிகிரியில் முடியுது. மேஷத்தில் லக்ன முனை என்கின்ற லக்ன புள்ளி காலபுருஷனுடைய மேஷ லக்னத்தில் ஒரு டிகிரியிலேருந்து ஆரம்பிக்குது இல்லையா? அப்போ ஒவ்வொன்று 120 பிரிச்சுருக்கிறோம். இப்போ சிம்ம லக்னத்தை எடுத்துக்கோங்க. சிம்மத்தில் அந்த 120 to 150, 30, 60, 90, 120, அப்படியே ஒவ்வொன்றா 120 அந்த 150, இப்படி ஒவ்வொரு 30 டிகிரியாக இது பிரிந்து கொண்டே இருக்கிறது இல்லையா? அப்போ அந்த பிரிந்து கொண்டே இருக்கின்ற இந்த அமைப்பில் ஒவ்வொரு புள்ளியும் தனித்தன்மை மிக்கதா? உண்மையிலே தனித்தன்மை மிக்கது. ஆனால் சுபத்துவ பாபத்துவத்திற்கு கட்டுப்பட்டது. அதில் தான் இது உங்களுக்கு இந்த சப்ஜெக்டே புரியுதான்னு தெரியல. இந்த லக்ன முனையில் தான் பாவக முனை, அதில் ஏதோ ஒன்று இருக்கே அப்படின்னு ஆராய போய் அந்த பாவக முனை சுபத்துவ பாவத்துவ அடுக்குகளுக்கு கட்டுப்பட்டது அப்படிங்கிற முடிவுக்கு வந்ததுனால தான் இது இன்ஃபினிட். இதை நீங்கள் அட்டவணைப்படுத்த முடியாது. நான் ஏற்கனவே இதை ஒன்று எழுதியிருக்கிறேன். 10 பொருத்தம் என்கின்ற முட்டாள்தனம் அப்படிங்கிறதுல ஒன்று சொன்னேன். பலன்களை நீங்கள் எங்கேயுமே அட்டவணைப்படுத்த முடியாது. அதாவது ஒரு டிகிரியில் பிறந்தவன் இப்படித்தான் இருப்பான், மேஷத்தின் 1 டிகிரியில் பிறந்தவன் இப்படித்தான் இருப்பான், மிதுனத்தின் 2 டிகிரியில் பிறந்தவன் இப்படித்தான் இருப்பான்னு நீங்கள் அட்டவணைப்படுத்தவே முடியாது. காரணம், அது சுபத்துவ பாவத்துவ அடுக்குகளுக்கு கட்டுப்பட்டது. சரி, இந்த இடத்துல லக்ன முனையில் ஏதோ ஒன்று இருக்குன்னு சிவா நாமக்கல் சொல்லுகிறார். இந்த இடத்துல லக்ன முனை 8 டிகிரின்னு வச்சுக்குவோம். மேஷத்தின் 8 டிகிரி முனையில் ஒருவர் பிறக்கிறார். மேஷத்தின் 8 டிகிரி முனையில் ஒருவர் பிறக்கிறார். இந்த லக்னம், இந்த மேஷத்தின் 8 டிகிரி முனைக்கு ஏதாவது குறிப்பிட்ட குணம் இருக்கிறதா? கஞ்சனோ வீரனோ கோழையோ ஏதோ ஒன்று இருக்கிறதா? அப்படித்தான் இருப்பான் என்கின்ற ஒன்று இருக்கிறதா? இல்லை. இல்லை. ஏன் இல்லை? இந்த லக்னத்தின் 8 டிகிரி முனையை செவ்வாய் இங்கிருந்து தொடர்பு கொண்டால் ஒரு மாதிரியாகவும், சனி இங்கிருந்து தொடர்பு கொண்டால் ஒரு மாதிரியாகவும், இரண்டும் சேர்ந்து ஒரு மாதிரியாக தொடர்பு கொண்டால் ஒரு மாதிரியாகவும் அந்த லக்கண முனையோடைய குணம் மாறும். புரியுதா? புரியலையா? சரியான இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டை எடுத்துக்கிட்டீங்க. இந்த இடத்துல தான் இந்த கேபி சிஸ்டம், அந்த சிஸ்டம், தேவசார சிஸ்டம், அது இது எல்லாமே இந்த இடத்துல தான் ஃபெயிலியர் ஆகி போகுது, தோற்று போகுது. அதாவது ஒன்றும் தெரியாமல் விதிகளை மட்டும் பலன்களே இல்லாமல் கணக்குகளை மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னுடைய தெய்வத்துக்கும் மேலான என்னுடைய ஆசான் சொன்னார்,
ஐயோ அந்த வார்த்தையெல்லாம் சிலுத்து போச்சு எனக்கு ஐயா சொல்லும் போதெல்லாம். யோ கணக்கை மட்டும் தானே சொல்லுவானுங்க, பலனே சொல்ல மாட்டானுங்களே, பலனே வராதே. ஃப்ளாப் ஆகி போன சிஸ்டம் தானே அது. கரெக்டாக கணக்கை சொல்லுவானுங்க, அந்த உப 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 நட்சத்திரம்னு சொல்லுவானுங்க, பலனே சொல்ல. இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி பலனே சொல்ல மாட்டானுங்களே, பலனே வராதே, பலன் அதில் வராதே, கணக்கு மட்டும் சொல்லுவாங்க. அதான் அந்த சிஸ்டம், கேபி சிஸ்டம், நட்சத்திரச்சாரன்னார் ஐயா சொன்னது. என்னுடைய மேலான குருநாதர் சொன்னது, ஆத்தூர் மாதேஸ்வரர் ஐயா. இந்த பாருங்கள், லக்கண முனையை எடுத்துக்கொள்ளலாம். மேஷத்தில் 8 டிகிரியில் ஒருவர் பிறக்கிறார். இவருக்கென்று தனிப்பட்ட ஏதாவது ஒன்று இருக்கிறதா? மேஷத்திற்கான பொதுவான குணங்கள் இருக்கிறது. மேஷத்திற்கான பொதுவான குணங்கள் என்ன? துருதுருத்தன்மை, வன்முறை, எதிலையும் ஒரு பதற்றத்தோடு பரபரப்பாக இருப்பது, எதிலும் தைரியமாக இருப்பது, ஆண் தன்மை, தைரியத்தோடு. அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால் கத்தியை தூக்கிட்டு துப்பாக்கியை தூக்கிட்டு முன்னாடி போட ஒரு 100 பேர் படை போகுதுன்னு வைங்க. அந்த படையில் ஸ்டப்புன்னு எந்திரிச்சு முன்னாடி நின்று போகிறவன் மேஷலக்கணக்காரனாக இருப்பான். முதல்ல செத்தாலும் பேர் கிடைக்குமையான்னு போகிறவன் மேஷலக்கணக்காரனாக இருப்பான், செவ்வாய் வளர்த்தவனாக இருப்பான். ஆனாலும் இந்த மேஷ லக்னத்தின் இந்த மேஷ லக்னத்துடைய எல்லா டிகிரிகள்லையும் ஒவ்வொரு டிகிரிக்குள்ளேயும் ஒரு குணம், ஒரு பாவக முனைக்குள்ள ஒரு குணம் ஒளிந்து கொண்டிருக்கிறதா என்றால் அப்படி இல்லை. சரி, அப்படியே ஏன் இல்லை, ஏன் இப்படி இல்லைன்ற மற்றவங்கெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்களே. இந்த 8 டிகிரி முனையில் இருக்கக்கூடிய இந்த லக்னத்தில், இந்த பாவக முனையில், அதே 8 டிகிரியிலோ அல்லது வேறு எந்த ஒரு டிகிரியிலோ ராகு இப்படி அமர்ந்து அந்த பாவகத்தை இருள்படுத்தி இருந்து சனி பார்க்கும் பொழுது மொத்தமாக இந்த மேஷத்தினுடைய துருதுருத்தன்மையும் கோபத்தன்மையும் முரட்டுத்தன்மையும் நேராக மாறி இங்கே ஒரு கோளை உருவாகிறான். அன்பு மாணவர்களே, புரியுதான் பார்த்துக்கங்க. மேஷத்தினுடைய தன்மை துருதுரு, வீரம், தளபதி, அப்படி இப்படின்னு சொல்றோம் இல்லையா. பாவக முனையுடைய பலன்கள் எந்த இடத்தில் மாறுகின்றன? இது ஒவ்வொரு வீட்டுக்கும் பொருந்தும். பாவக முனை என்கின்ற கேபி சிஸ்டம், நட்சத்திர சார சிஸ்டம் எந்த இடத்துல தப்பு பண்ணுது? சுத்த ஃபேக்ட், தப்பு. இப்ப மேஷத்திற்குன்னு ஒரு குணம் சொன்னேன். என்ன குணம் சொன்னேன்? மேஷத்திற்கான வீரம், துருதுருப்பு, கம்ப்ளீட்டாக முரட்டுத்தனமாக போய் எங்கேயாவது போய் ஜெயிச்சு வன்முறையில் நாட்டம், அடிக்கிறது கிடைக்கிறதுல நாட்டம், தைரியமாக எதிலும் செயல்படுதல். இப்போ அந்த மேஷத்துடைய தன்மை, மேஷத்தின் 8 டிகிரியில் பிறந்த ஒருவருக்கு இப்படி மேஷத்திலேயே ராகு அமர்ந்து மேஷத்தை சனி பார்த்து மேஷாதிபதியாகிய செவ்வாய் அமாவாசை சந்திரனோடு இணைந்திருக்கின்ற நிலைமையில் இவர் படு கோழையாக இருப்பார். துப்பாக்கியை தூக்கிட்டு கடைசி வரிசையில் நிற்பார். இப்ப இந்த இடத்துல எந்த இடத்துல லக்கண முனையும் பாவகமும் செயல்படுது? மாணவர்களுடைய ஆழ்ந்த சிந்தனைக்கு இதை நான் விட்டுறேன். இது கடுமையான ஒரு அமைப்பு. இது இந்த இடத்துல தான் பலன்கள் மாறுகிறது. இந்த மேஷத்தின் பொதுத்தன்மையான வீரமே பாபத்துவத்தின் முன்னால் எடுபடாமல் போகிறது. கடுமையான பாபத்துவத்தின் முன்னால் தலைகீழாக மாறி போகிறது. வீரன் எப்போது கோழையாவான் என்பது இது மாதிரியான டைம்ல தான். இவர் இயல்பாகவே கோழையாக இருப்பார். இவர் இயல்பாகவே கோழையாக இருப்பார். இந்த இடத்துல கடுமையான கோழைத்தனம் வந்துவிடும், கடுமையான நிதானம் வந்துவிடும். மேஷத்துடைய தன்மை ஸ்பீடு, கும்பத்தோட தன்மை மந்தம். இந்த ஸ்பீடுக்கும் மந்தத்துக்கும் நடுவில் ஒரு நிதானம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த நிதானம் இங்கே வந்துடும். சூட்சமான வகுப்பு தான், யோசிங்க. இதை வரைக்கும் கிளாஸாக எடுக்கலை. சிவா நாமக்கல் இது வரைக்கும் இதை நான் கிளாஸாகவே எடுக்கலை. லக்கண முனை என்பது, பாவக முனை என்பது ஒவ்வொரு முனைக்கும் மாறுபடும் தான். லக்கண முனை என்பது இந்த லக்கண முனை மற்ற இடங்களில் பாவக முனையாக மாறுகிறது. பாவக முனையில் தொடர்புகள், பாவக முனையில் அங்கே உப 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 நட்சத்திரத்தின் அடிப்படையில் இங்கே உப உப நட்சத்திரங்கள் எல்லாம் ஜாயிண்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்களே. இந்த இடத்துல தான் பதில் சொல்ல முடியாது. இந்த இடத்துல தான் எல்லாம் தோற்று போகுது. இந்த இடத்துல தான் இங்கே ப்ரடிக்ஷனே இருக்காது. என்னுடைய மேலான ஆசான் சொன்ன மாதிரி கணிதங்களை மட்டும், கணக்கை மட்டும்தான் அவனுங்க சொல்லுவானுங்க, பலன் சொல்ல வராதியா அவனுங்களுக்கு, பலன் சொல்ல மாட்டாங்கயான்னு அப்படியே சொன்னார் என் தெய்வத்துக்கு மேலான குருநாதர்
சிலுத்து போச்சு அப்படியே உடம்பு. என்னடா இப்படி சொல்றாரு ஐயா? கேட்டுக்கங்க. ஒரு 8 டிகிரி அமைப்புகளில் மேஷத்தின் இயல்பு தன்மையான வேகம், உத்வேகம், வீரம் அத்தனை அமைப்புகளையும் ஒரு சேர லக்னாதிபதி என்கின்ற அந்த செவ்வாய் பலவீனமாகி திக்கு பலத்தையும் இழந்து இருள் சந்திரனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது இங்கே சரி இதுதான் இல்லை, இன்னும் வேற மாதிரி கொண்டு வரேன், இதையே இன்னும் கொஞ்சம் கூட கொண்டு வரேன். பாருங்க, இப்படிலாம் இருக்கிற ஆளுங்களை பாருங்க. சனி 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஒரு சேர லக்னத்தையும் லக்னாதிபதியும் பார்க்குறார். எல்லாம் தான் கெட்டு போயிருக்கு. இப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும்? ஆனால் இந்த இடத்துல இயல்பாக இருக்கக்கூடிய சனி தருகின்ற பாவத்துவத்தை விட உச்சத்தில் இருக்கக்கூடிய சனி கொடுக்கக்கூடிய பாவத்துவம் குறைவு. ஏன் அப்படின்னா உச்சம் அடைகிறது சுக்கிரனுடைய வீடு. இங்கே தான் அவருடைய பார்வை ரொம்ப கடினமாக இருக்கும். இந்த இடத்தை, அதாவது இந்த இடத்தை ஈக்குவல் பண்ணும்போது, இந்த இடத்தை ஒப்பு நோக்கும் பொழுது இங்கிருந்து சனி பார்ப்பது 100% தீமை எனில் இங்கிருந்து சனி பார்ப்பது 80% தீமை. அதுலேயும் ஒரு நுணுக்கத்தை சொல்லி கொடுக்குறேன் சுபத்துவ பாவத்துவ அடுக்குகளில். என்னையாது உச்சத்துக்கு சனி அதிகமான கெடுதலை செய்யணுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல இருக்கிற சனி மூலத்திரிகோண அமைப்பில் இருக்கக்கூடிய சனி தான் கடுமையான கெடுபலன்களை செய்வார். 100% தீய பலன்களை அவர் தான் செய்வார். இயல்பாக சுபத்துவம் இன்றி. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய 8ஆம் பார்வையும் அவர் வாங்கிடுவார். ஆக ஒரு பாவக முனை 8 டிகிரிக்குள் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு ஒரு பாவக முனைக்குள்ள தான் அவ்வளவும் அடங்கி இருக்குன்னு சொல்கிறவங்களுக்காகத்தான் இந்த பதில். இதனாலே ஒரு 5-6 வருஷம் எனக்கு வேஸ்ட்டாக போச்சு. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கணக்குகளை போட்டு அந்த ஜாதகத்தை எடு, இந்த ஜாதகத்தை எடு. ஏன்னா நான் யார் ஜாதகத்தையும் நம்ப மாட்டேன். ராமர் கிருஷ்ண ஜாதகம்லாம் நான் நம்ப மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு என் கூட பழகி இப்போ என்கிட்ட நெருக்கமாக பேசுகின்ற உயரதிகாரிகள், அவங்களுடைய நான் டைம் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வாட்ச் பண்ணி ரொம்ப நெருக்கமாக பேசுகிறவங்களுடைய தான் நான் ஆய்வுக்கு எடுத்துக்குவேன். இன்றைக்கி கூட ஒரு மிகப்பெரிய உயரதிகாரி இவ்வளோ நேரம் ஒரு 1/2 மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தார். அவருடைய பிறந்த நேரத்தை நானே இது பண்ணியிருக்கிறேன். எப்படி அவர் அந்த அளவுக்கு எப்படின்னா, அவருடைய வாழ்க்கையில் நடந்த மிக சந்தோஷமான அந்தரங்கமான சில விஷயங்கள் ஜோசிய ரீதியாக நீங்கள் கேட்குறீங்க, வேறு எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டீங்கன்ற போது எல்லாருமே மனம் திறந்து சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கும் ஆர்வம் இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கையில் சின்ன வயசில் இன்றைக்கி ரொம்ப ஜாலியாக இருந்தேன், இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் நடந்தது, இன்றைக்கி நானே ஒரு தப்பு பண்ணேங்க அந்த மாதிரி நேரங்களில். அப்போ இன்னும் க்ளோஸாக நம்ம பர்த் டைமு கிட்ட போய் கிட்டத்தட்ட நம்ம பர்த் டைமில் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் எடுத்துடலாம். 4 நிமிஷத்தில் லக்னமன மாறும். அப்போ அந்த மாதிரியான ஆய்வுகளில் நான் செய்யும்போது இந்த லக்கண முனை அமைப்போல் இதில் மாறுறதை பார்த்துட்டு தான் ஆகா இதில் ஒன்றுமே இல்லைன்னு முடிவுக்கு வந்தேன். இதில் தான் மாறுது எல்லாமே. யாராவது மருங்க பார்ப்போம். என் மாணவர்கள் இல்லை, ஜோசியர்களே சொல்கிறேன். எந்த இடத்திலும் நட்சத்திரங்கள் வேலை செய்வதில்லை, பலன் தருவதில்லை. நட்சத்திரம் பாவக முனை என்றது என்ன? இந்த இடத்துல எப்படி நம்ம அடையாளம் பண்ணுறோம்? 8 டிகிரியை நான் 8 டிகிரின்னு சொல்கிறேன். அந்த இடத்துல என்ன வரும்? அஸ்வினி நட்சத்திரம்னு வருமா வராதா? இத்தனாம் பாதம்னு வருமா வராதா? இதில் 13 டிகிரிங்க அஸ்வினி நட்சத்திரம். இதில் 13.20 டிகிரி இருக்குது. 13 டிகிரி 20 கலை இருக்குது. இதில் அஸ்வினி 1 2 3ன்னு 4 பாதங்கள் இருக்குது. இப்போ இந்த 4 பாதமும் எப்படிப்பட்ட கணக்கு? 3 டிகிரி சொச்சம், 3 டிகிரி சொச்சம் இல்லையா? அப்போ இந்த இடத்துல 8 டிகிரியில் என்ன? அஸ்வினியில் 3ஆம் பாதத்தில் வரும். அஸ்வினி 3ஆம் பாதத்தில் பிறந்தவர் இத்தகைய அமைப்பில் இருப்பார். தப்பு தப்பு. அந்த அப்படி இருப்பார் என்கின்ற ஒரு அமைப்பு இந்த நிலைக்கு உட்பட்டது. பாவக முனையுடைய சுபத்துவ பாவத்துவ அடுக்குகளின் அடிப்படையில் தான் எல்லாமே தீர்மானிக்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக அந்த பாவகம் கெட்டு, அந்த பாவகாதிபதி கெட்டு, ஒட்டுமொத்தமாக அந்த பாவகம் நன்றாக இருந்து அந்த பாவகாதிபதி நன்றாக இருக்கிறது, அது வேற நிலைமை, இது வேற நிலைமை. ஒரு வீரன் ஒரு கோழையாக கூடிய சூழ்நிலைகளை இப்போ நான் சொல்லிட்டேன். இந்த 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 இது எப்பவுமே மாறாது. இப்படிப்பட்ட தன்மையில் பிறந்த ஒருவர் கடுமையான பயந்தாங்கொல்லியாக, வீண் ஜம்பம் படிக்கக்கூடியவராக, கோழையாக இருப்பார். இது லக்னம். இதுக்கு மேலே மற்றது இப்போ எத்தனை டிகிரி, எத்தனை ஜாதகத்தை காட்டியிருக்கிறேன்? 3 4 5 6 கிரகங்களை காட்டியிருக்கிறேன்.
இதற்கப்புறம் 3 கிரகங்களுடைய தன்மைகள், தசாபுக்தி அடுக்குகள், சிவா நாமக்கல் கேட்ட மாதிரி அதற்கடுத்து அவரை நடத்தக்கூடிய இந்த கேரக்டர் வெளியே வருதா? அது எதனால வரும்? தசாபுக்தினால வரும். ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது தான் நீங்கள் யார் என்பதை மற்றவர்கள் உணர்ந்து கொள்ளும் மாதிரியாக நீங்கள் நடந்துக்குவீங்க. இப்போ இந்த மாதிரி கோழையாக இருக்கக்கூடிய ஒருவர் அதை வெளிக்காட்டக்கூடிய சந்தர்ப்பமே இல்லாமல் அப்படியே தசாபுக்தி அமைப்புகள் அவர் நடத்திக்கிட்டே போயிடுச்சுன்னா அவரை அவருடைய குடும்பத்தாருக்கு மட்டும்தான் தெரியும், வெளியில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. ஆக இந்த இடத்துல 8 டிகிரி கொண்ட இந்த இடத்துல எந்த லக்ன முனையோ, இதில் எந்த லக்ன முனை? ராகு 10 டிகிரியில் இருக்கிறாரியா? லக்ன முனை 8 டிகிரியில் ஆரம்பிக்குது, கடுமையான அமைப்பு. சனியும் 10 டிகிரியிலேருந்து 9 டிகிரியிலேருந்து அப்படியே பார்க்குறாரு. 8 டிகிரி லக்ன முனைன்னு சொல்லிட்டேன். ராகு 10 டிகிரினா 2 டிகிரிக்குள்ள இருப்பார். ஆனால் இதில் இன்னும் ஒரு கணிக்க சிக்கலான ஒரு அமைப்பு என்ன தெரியுமா? 13 டிகிரிக்குள்ள ராகு வரும்போது அந்த பாவகம் இருள் தன்மையை ஆரம்பித்து விடும். இது பூமியில் எல்லா இடத்துக்கும் சேர்ந்து இல்லை, மாறிக்கிட்டே இருக்கும். 2 டிகிரிக்குள்ள ராகு இருக்கும் பொழுது ஒரு பாவகமோ ஒரு கிரகமோ அதீத இருள் தன்மையை அடைந்திருக்கிறது என்று எண்ணாமல் அந்த இடத்துல ராகு எப்படி கருமையாக படருகிறது என்பதை வைத்து 13 டிகிரிக்குள்ள ராகு உள்ள வரும்போதே அதுக்கான கருமை ஆரம்பிச்சிருது, டார்க்னஸ் ஆரம்பிச்சிருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். 2 டிகிரியில் ராகு இணைந்த ஒரு அமைப்பை விட 11 டிகிரியில் ராகு இணைந்த ஒரு டார்க்னஸ் அதிகமாக இருக்கலாம். தலை சுத்தம். புரிகிறவங்களுக்கு தான் புரியும், புரிகிறவங்களுக்கு தான் புரியும். புரிந்து கொண்டவர்கள் என்னுடைய மேன்மை மிக்க மாணவர்கள், புரியாதவர்கள் யோசனை பண்ணுங்க. இது நான் ஏற்கனவே பழைய வகுப்புகளில் சொல்லியிருக்கிறேன். 13 டிகிரிக்குள் ராகு உள்ளே வரும்போது அந்த இடத்துல இருள் தன்மை பாபத்துவம் ஆரம்பிக்கிறது. 11 டிகிரியில் இருக்கும் பொழுது பாபத்துவம் கூடுதலாக இருக்கலாம். 2 டிகிரியில் கிரகத்தோடு அது இருக்கும் பொழுது அது நீங்க தொடங்கி இருக்கலாம். இதை எப்படியா கனெக்ட் பண்ணுறது? கனெக்ட் பண்ண முடியாதுங்க. இந்த இடத்துல எப்படி கனெக்ட் பண்ணணும்? கனெக்ட் பண்ண முடியாததெல்லாம் ஜோசியத்தில் கிடையாது. எப்படி கனெக்ட் பண்ணணும்? அந்த உண்மையான கிரகணம் பூமியின் எந்த பகுதியில் நடைபெறுகிறது, அந்த இருள் அந்த எந்த பகுதியில் நடைபெறுகிறது, அந்த பாவகத்தில் இருள் எந்த இடத்தில் வியாபிக்கிறது என்பதை பொறுத்து தான் அந்த பாபத்துவத்தை கனெக்ட் பண்ண முடியும். அந்த பாபத்துவத்துடைய டார்க்னஸ் லைட்னஸை கனெக்ட் பண்ண முடியும். கடவுள் நான் இருக்கிறேன்டான்னு சொல்கிறத இந்த இடங்கள்ல தான். நீ 1000 இருந்தாலும் மனுஷன், உனக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. பரம்பொருள் நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய இடம் அதிக இருள், அதிக டார்க்னஸ், அதிக சுபத்துவம், அதிக அமைப்புகள். அதை இன்னுமே தான் நான் சொல்லிட்டேன் கண்டுபிடி. நான் சொல்லியிருக்கிறப்ப பின்னாடி வரக்கூடிய மாணவர்கள் என்ன பண்ணுறீங்க? கண்டுபிடிங்க. நான் ஏன் கண்டுபிடிக்கணும்? 8 டிகிரியில் இருக்கக்கூடிய இந்த பாவக முனையை ஒரு மனிதன் 8 டிகிரியில் பிறந்திருக்கிறார். 10 டிகிரியில் ராகு இந்த இடத்துல அந்த லக்ன முனையை பீடித்து கொண்டிருக்கிறார். 8 டிகிரி ராகு இப்படி இருப்பார். 10 டிகிரியில் ராகு இருக்கிறார்னா இந்த பக்கம் எப்படியும் ஒரு 6-7 டிகிரி, இந்த பக்கம் 6-7 டிகிரி ராகுவோட வீட்சணம் இருக்கும். ராகுவோடது இந்த 10 டிகிரி முனையில் இருக்கிறார்னா ராகு இந்த இடத்துல ஒரு 6-7.5 டிகிரி, இந்த இடத்துல ஒரு 6-7 டிகிரி, கிட்டத்தட்ட ஒரு நட்சத்திர தூரத்திற்கு ராகு வியாபித்திருப்பார். அதில் இந்த 2 டிகிரிக்குள்ள அவர் ஒரு ஆழமாக இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அந்த இடத்துல எப்படி அவர் பரவி இருக்கிறார் என்பதை பொறுத்து. சரி, சனி இந்த இடத்துல 9 டிகிரியில் இருக்கிறார்னு வைங்க. அவரும் 9 டிகிரியில் அந்த இடத்த பார்ப்பார். அப்ப இந்த பாவகம் முழுக்க முழுக்க கடுமையான இருள் தன்மையோடு இருக்கிறது. நெகட்டிவ் ஆகி போச்சு. ஜாதகர் மனம் கெட்டவராக இருக்கிறார். ஏற்கனவே சந்திரனையே அமாவாசையாக போட்டுட்டேன், செவ்வாயவும் திக்பலம் இழந்து அமாவாசை சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறதா போட்டிருக்கிறேன். சனி இங்கே இருந்தார்னா சரி, இதை கூட வேண்டாம், இதை எடுத்துடுறேன். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது? ஜாதகர் கண்டிப்பாக கோழை அமைப்பாக இருப்பார். வேறு எந்த விதமான சுபத்தன்மைகளும் இல்லாத பட்சத்தில் குரு சுக்கிரன் புதன் மட்டும்தான் இப்போ இந்த இடத்துல வேற இடத்துல போட்டிருக்கிறேன். இந்த குரு சுக்கிர புதன் மூவருடைய தொடர்புகளும் இங்கே யாருக்கும் இல்லாத அமைப்புகளில் ஜாதகத்தையே போட்டுட்டேன். இந்த ஜாதகர் பயங்கரமான கோலை. இப்போ இவர் 8 டிகிரி. சரி,
இதே லக்கண முனையை, இது ஒரு கோழையின் ஜாதகம்னு சொல்லிட்டேன். லக்கண முனையின் விசித்திரங்கள், லக்கண முனை செய்யக்கூடிய தவறுகள், லக்கண முனையின் பாவக முனையின் விசித்திரங்கள். பாவக முனையின் விசித்திரங்கள், சூட்சுமங்கள்னு வச்சுக்கோமா. பாவக முனையின் சூட்சுமங்கள். இவர் கண்டிப்பாக கோழையாக இருப்பார். மாணவர்கள் இதை தெளிவா எந்த இடத்துலையும் ஆராய்ச்சி பார்த்தலாம். சரி விடுங்க ஐயா, லேசா மாத்திரையா. அதே 8 டிகிரி, அதே 8 டிகிரி மாபெரும் வீரன். சமீபத்தில் ஒரு படம் பார்த்தேன், ஒரு மிலிட்ரி படம், சிவகார்த்திகேயன் அவருடைய படம். அவர் இராணுவத்திலிருந்து மனைவி குழந்தைகளுக்காக இறந்து போகிறார். பேர் டக்குன்னு ஞாபகம் இல்லை, நான் படம் பார்க்குறவன் இல்லை. குழந்தைகள் என்னை இழுத்துட்டு போவாங்க, வந்தே தீரணுன்ட்டு. என் குழந்தைகள் 2வது தடவை பார்த்த படம், என் மனைவி என் குழந்தைகள் 2வது தடவை பார்த்த படம். 2வது தடவை என்னை இழுத்துட்டே போயிட்டாங்க. அவர் ஒரு மிலிட்ரி, சென்னையில் இருக்கிற மிலிட்ரியிலிருந்து ஆரம்பிக்குது. அவரே தாய்நாட்டுக்காக போராடி, என்ன படம் பேர் உண்மையிலே ஞாபகம் இல்லை எனக்கு. சமீபத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் இராணுவ வீரனாக நடித்த ஒரு திரைப்படம் பார்த்தேன். அதில் உண்மையிலேயே ஒரு இராணுவ சூழ்நிலையை மிக அருமையாக அது பண்ணியிருந்தாங்க. எனக்கு அந்த படம் பிடிச்சிருந்தது. 10-20 வருஷமாக சினிமா பார்க்காத ஆள்மா. எப்போயாவது இந்த மாதிரி குழந்தைகள் கூட்டு போகும்போது குழந்தைகளுக்காக போயிட்டு படுத்து தூங்குவேன். நல்லா கம்முன்னு உட்காந்து தியேட்டரே பார்க்க நான் தூங்கிக்கிட்டு இருப்பேன். எனக்கு பிடிக்கல. நானும் ஆரம்பத்தில் சினிமா பைத்தியமாக பார்த்தவன் தான். நான் சரியான எம்ஜிஆர் ரசிகன். சரி, அப்போ அந்த ஒரு சூழலில் அந்த படத்தில் நான் முழுக்க பார்த்த அந்த திரைப்படத்தில் தாய்நாட்டுக்காக ஒரு இராணுவ வீரர், மாபெரும் வீரர், உயிரை தியாகம் பண்ணுறார். வீரத்தை கடுமையான அளவில் எந்த இடத்துலையும் அவர் எந்த லெவல்லையும் பயப்படலை. கண்ணிமைக்காமல் சுடுகிறார். ஒரு சூழ்நிலையை திறம்பட கையாளுகிறார். மிக திறம்பட கையாளுகிறார். அதே 8 டிகிரி, அதே 8 டிகிரி மாபெரும் வீரன். அந்த திரைப்படத்தில் காட்டின மிகப்பெரிய வீரன், தளபதி, அரசன். இந்தாங்க அதே 8 டிகிரியா. அதே அஸ்வினி 3ஆம் பாதத்தில் லக்ன முனை இருக்கு. அதே 8 டிகிரி லக்ன முனையின் பாவக முனையின் சூட்சுமங்கள். அதே 8 டிகிரியில் அதே மேஷ லக்னமாகி அதே அஸ்வினி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் அப்படியே 8 டிகிரியிலே லக்னம் இருக்கு. இப்போ இந்த இடத்துல செவ்வாய் இங்கே பௌர்ணமியை விட்டு அப்போது பங்குனி உத்தரத்திலிருந்து விலகி அதே செவ்வாயோடைய நட்சத்திரமாகவே இருக்கட்டும், சித்திர நட்சத்திரத்திலேயோ சுவாதி நட்சத்திரத்திலேயோ இந்த 8 டிகிரிக்குள் இருக்கக்கூடிய இந்த செவ்வாயை சந்திரன் பார்க்கிறார். செவ்வாயை சந்திரன் பார்க்கிறார். லக்னம், லக்னாதிபதி வீரம் மிகுந்த லக்னாதிபதியால் லக்ன இருப்பு சரியாக இருக்கிறது, வலுவாக இருக்கிறது. லக்னத்தில் எந்த இடத்துலையும் பாவத்துவம் இல்லை. இந்த இடத்துல லக்னாதிபதி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவேனா? ஆனால் அப்படியே சந்திரன் அங்கே இருந்தால், ஒரு சுபர் இருந்தால், இப்போ இந்த இடத்துல 8 டிகிரியா, இவரை தூக்கி சுக்கிரனை தூக்கி 330ன்றதுல அப்படியே ஒரு 356 போட்டுக்கலாமா? 8க்கும் 12 டிகிரியில் உச்ச சுக்கிரன் இருக்கிறார்னு வச்சுக்கோ. 356 டிகிரியில் சுக்கிரன் இருக்கிறார். 8 டிகிரியிலேயே இவர் இருக்கிறார், செவ்வாய் இருக்கிறார். அப்போ 12 டிகிரிக்குள்ள அவர் உச்ச சுக்கிரனோடும் இணைந்திருப்பார். உச்ச சுக்கிரனுக்கு தாராளமாக ஒரு 15 டிகிரிக்கு மேலேயும் உச்ச சுக்கிரனுடைய ஒளித்தன்மை நீடிக்கும் இல்லையா? இப்போ இந்த ராகுவுக்கு சொன்னேன் இல்லையா? இப்போ இந்த உச்ச சுக்கிரன் இங்கே 356 டிகிரியில் இருக்கக்கூடிய உச்ச சுக்கிரன் உச்சம் என்கின்ற காரணத்தினால் இந்த பக்கம் 15 டிகிரி, இந்த பக்கம் 15 டிகிரியோ தன்னுடைய
பவர்ஃபுல்லான ஒளி வீச்சை இது பண்ணுவார் இல்லையா. இப்போ இங்கே 8 டிகிரியிலே செவ்வாய் இருக்கிறான்னு வச்சுக்கோம். அப்போ 12 டிகிரிக்குள் இருக்கக்கூடிய செவ்வாய் இங்கே சுபத்துவமாகி சந்திரனுடைய ஒளியால் சுபத்துவமாகி அப்படியே சூரியன் சுபத்துவம், சுக்கிரன் சுபத்துவம், செவ்வாய் சுபத்துவம், புதன் 11ஆம் இடத்துல 3 கூடையவர் 11ஆம் இடத்துல இருக்கிறாரு, சனி வலுவாக இருக்கிறார் என்கின்ற அமைப்பில் இவர் இப்படி பிறந்தவர் மாபெரும் இராணுவ தளபதியாக முன்னால நின்று போய் ஃபர்ஸ்ட் சுடுற ஆளா இருப்பார். எங்கேயா போச்சு பாவகமனே 8 டிகிரியில பலன் எங்க இருக்கு? அன்பு மாணவர்களுக்கு நல்லா புரியணும். பாவகமுனைன்னு சொல்லப்படக்கூடிய எல்லா சிஸ்டம் கேபி சிஸ்டம் அமைப்புகள் முழுக்க முழுக்க தவறானவை. இதை சொல்றதுக்கு நான் வெக்கமே படலை. பாவகமுனையின் சூட்சுமங்கள் இதுதான். இவ்வளவு நாள் பேச வேண்டாம் நினைச்சேன், ஒருத்தர் தோன்றீங்க என்ன இருந்தாலும் கடைசி வகுப்போல் நடத்தானே ஆகணும். பாவகமுனை செய்யக்கூடிய தவறுகள், பாவகமுனையில் உள்ள சூட்சுமங்கள் இதுதான். இப்ப 2 மாணவர்களுக்கு வித்தியாசம் புரியுதா? புதிய மாணவர் சொன்ன பாவக முனைகளில் இல்லை இருக்கின்ற ஒரு மாற்றங்கள், இதுதான் மாற்றங்கள். இந்த பாவக முனையில எப்படி இதுக்கு 2க்கும் நடுவாந்திரமா ஒருத்தர் இருப்பார். லக்னம் கெட்ட பேருக்கும் லக்னாதிபதி வலுவா இருக்கும், போலீஸ்காரனா இருப்பார், இன்ஸ்பெக்டரா இருப்பார். அந்த செவ்வாய் சார்ந்த துறை அமைப்புள்ள அதிகாரம் உள்ளவராக இருப்பார். 2க்கும் நடுவாரமா ஒரேடியா ஒருத்தன் கோலையாம இருந்துறதில்லை, ஒரேடியா எல்லாரும் குழந்தைங்களை கழுத்து நடிச்சு கொண்டு போட்டுற ரவுடியாவும் வன்முறையாளனாகவும் இருந்துறதில்லை, ஒரேடியா ஒருத்தர் இராணுவ தளபதியா இவ்வளவு மெடலை குத்திக்கிட்டு அப்படியேவும் இருந்துறதில்லை. நிஜமான இராணுவ தளபதி ஒருத்தர், ஒரு முன்னாள் இராணுவ தளபதி ஒருத்தர் தமிழர் இருக்கிறாரு, அவருடைய ஜாதகத்தை வேணா கூட அவருடைய பர்மிஷன் கேட்டு அப்படியே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரியே மேஷ லக்னத்தில் பிறந்தவர் தான் வரும். நம்ம தமிழர், இப்போ அவருக்கு 75 ரிட்டையர்ட் ஆகிட்டார். அவருடைய அனுமதியோட வேணா அந்த 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 ஜாதகத்தையும் போடுறேன். ஆக இப்போது மாணவர்களுக்கு புரியும், இது ஒரு மாடல் ஜாதகமாக இருந்தாலும் இந்த பாவக முனை என்கின்ற இந்த 8 டிகிரி அமைப்பு எப்படி நிச்சயமில்லாத தன்மையை கொண்டிருக்கிறது. இந்த ஒவ்வொரு டிகிரியிலும் இதுதான் இருக்குதான்றது சர்வ நிச்சயமாக இல்லை. பாவக முனைகள்ல ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. ஏன் இல்லை? இது அந்த தாக்கத்தை மாற்றுகிறது. ஒரு பாபத்துவம் சுபத்துவம் தாக்கத்தை மாற்றுகிறது. ஐயா, பாபத்துவமும் சுபத்துவமும் இல்லாம இயல்பாக இருக்கும்போது என்ன இருக்கும்? அப்போது அந்த மேஷ லக்ன தன்மை மட்டும் செயல்படும். இதெல்லாம் கரெக்டியா? நீ சொன்னது எல்லாம் கரெக்ட். எல்லாருக்கும் லக்னத்தில் செவ்வாய் இருக்கிறது இல்லை. இந்தா அப்போது அது தீர்மானிக்கப்படலைன்னு தான் சொல்லுவேன். இந்த இவர் என் நண்பர் ஒருத்தர் சொன்ன மாதிரி கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவன்லாம் அரசு வேலையில் இருப்பான்னு சொன்ன மாதிரி, கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவன்லாம் அரசு வேலையில் இருப்பான். எத்தனை பேர் அரசு வேலையில் இருக்கிறீங்க? சொல்லிட்டு அப்புறமே அவர் மூஞ்சி போன பார்க்க எனக்கு தான் தெரியும். பாவக முனை அமைப்புகளுக்கும் நட்சத்திரங்களுக்கும் ஜோசியத்திற்கும் சம்பந்தமே கிடையாது. சந்திரனுடைய இதை பார்க்கறதுக்கு மட்டும்தான், தசாபக்தி அமைப்புகளுக்கு மட்டும்தான் நட்சத்திரங்கள் செயல்படுமே தவிர மற்றவைகள் எல்லாமே பாவத்துவ சுபத்துவ அடுக்குகளுக்குள் சம்பந்தப்பட்டது, கீழானது. சரி, இப்போ இந்த இடத்துல அதே மேஷ லக்னம் 8 டிகிரி மேஷ லக்னம் ஒரு ஜாதகத்தை போடுறேன். எந்த சூழ்நிலையிலையும் இந்த 8 டிகிரிக்கு தள்ளி செவ்வாயை போட்டுடுறேன். லக்னத்தையே பார்க்கல, லக்னாதிபதியை குரு நீச்சமாக போட்டுறார் பார்க்குறான்னு வச்சுருவோம். சரி, சூரியன் புதன் சுக்கிரனை இங்கே போட்டுருவோம். ராகு கேதுக்களை இங்கே போடுவோம். ராகு இங்கே இருக்கிறார். ராகுக்கு 3ஆம் பார்வை, கேதுக்கு 3ஆம் பார்வைலாம் எடுத்துகிட்டு வந்துடாதீங்க, ராகு கேதுக்கு பார்வை இல்லை. அப்போ சனியை இப்படி போடுவோம். சந்திரனை இப்படி பக்கத்தில் போட்டால் கூட ஏதாவது ஒளித்தாக்கம் வந்துட போகுது. இந்த இடத்துல என்னையா நடக்கும்? இந்த இடத்துல கூட சந்திரன் அரைகுறை ஒளியோடு இந்த இடத்துல கொஞ்சம் கிட்ட நெருங்கினார்னா அதுவும் தாக்கத்தை ஏற்படுத்தும், ஒளி தாக்கத்தை ஏற்படுத்தும். செவ்வாய் இந்த இடத்துலையே கிட்டத்தட்ட இந்த இடத்துலேருந்து 22 டிகிரி செவ்வாயை விலக்கி வச்சுக்கோங்க. 25 டிகிரியில் செவ்வாய் இருக்கிறார். சந்திரன் கூட இங்கே 1 டிகிரியில் இருக்கிறார். நான் ஏன் இந்த டிகிரியெல்லாம் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியணும். செவ்வாய் 25 டிகிரியில் இருக்கிறார் என்ற போது மேஷத்திலிருந்து 25 டிகிரி விலகி இருக்கிறார். அப்போ இந்த செவ்வாயுடைய அமைப்பு இந்த பக்கம் 15 டிகிரி இருக்கும் இல்லையா, அந்த தாக்கம் கூட லக்னத்திற்கு இல்லைன்னு வச்சுக்கோ. இங்கே சந்திரனை 1 டிகிரியில் வச்சாலே இன்னும் 30 டிகிரி தாண்டி தான் மேஷ லக்னம் ஆரம்பிக்குது. அப்போ சந்திரனுடைய ஒளி தாக்கமும் அங்கே இல்லை.
குருவுடைய தாக்கமும் இல்லை, சனியுடைய தாக்கம், எந்த கிரகத்துடைய தாக்கமும் இல்லாமல் தானே இயல்பாக இருக்கக்கூடிய செவ்வாய் என்ன செய்யும்? இப்போது நான் சொன்ன அந்த அமைப்புகளை லக்னம் இயல்பாக தரும். செவ்வாயுடைய ஸ்பீடு, செவ்வாயுடைய தைரியம், இதெல்லாம் இயல்பாகவே தரும். அதனை அடுத்து தசாபுக்தி அமைப்புகளுக்கும் அப்படியே செவ்வாய் லக்ன அதிபதி இதை தரும். நான் நினைக்கிறேன், ஆனால் நான் நினைக்கிறத என்னுடைய உடம்பு செயல்படுத்துது. நான் நினைக்கிறது லக்னம், இந்த உடம்பு செயல்படுத்துறதுன்றது லக்னாதிபதி. நான் நினைக்கிறேன், கரெக்டாகவே நினைக்கிறேன், ஆனால் நான் நினைச்சாலும் நானா செயல்படுத்துகிறேன், என்னுடைய உடல் செயல்படுத்துகிறது. அப்போ நான் நினைப்பது லக்னம், அதை செயல்படுத்துவது லக்னாதிபதி. இப்போ புரியுதா? இந்த விஷயங்கள் புரியுதா? அப்போ இயல்பாக இருக்கக்கூடிய இந்த லக்னம் எந்தவித தாக்கத்தையும் அடையாத, பாபத்துவத்தையும் அடையாத, சுபத்துவத்தையும் அடையாத அந்த அமைப்பில் அந்த லக்னம் எந்த முனையாக இருந்தாலும், எந்த முனையாக இருந்தானையா மேஷ லக்னத்துடைய குணங்களை பிரதிபலிக்கும். மேஷ லக்னத்துடைய குணங்கள்ன்றது என்ன? ஆரம்பத்தில் 10வது கிளாஸுக்குள்ளேயே சொல்லி கொடுத்துட்டோன்னா, செவ்வாயுடைய தன்மையை பிரதிபலிக்கக்கூடிய அமைப்புகளை கொடுத்துட்டோன்னா, இப்படி பிறக்கின்றவர்கள் அத்தி புத்தார் போல யாரோ ஒருவர், 100க்கு 10 பேர் அப்படியும் பிறக்கிறாங்க இல்லையா? 100க்கு 10 பேர் அப்படியே பிறக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல இவர் தைரியமானவராக, வீரியமானவராக, அதனை அடுத்து மறுபடியும் சொல்லுவேன், லக்னம் இதுன்னா லக்னாதிபதி இது, 2 கையும் சேர்ந்தான் வேணும். இப்போ இந்த லேப்டாப்பை நான் தூக்குறேன், இந்த லேப்டாப்பை 2 கையிலையும் தான் தூக்கியிருக்கிறேன். ஒத்த கையில் எப்பயாவது தூக்க முடியும், ஆனால் இயல்பாக நான் தூக்குறதுனா 2 கையில் தான் தூக்குறேன். அப்போ அந்த 2 கையிலேயே லேப்டாப்பை தூக்கணும்னா லக்னமும் லக்னாதிபதியும் சேர்ந்து தான் செயல்படணும். அப்போ லக்னம் இயல்பாக இருக்கிறது. அதனை அடுத்து லக்னாதிபதி எப்படி இருக்கிறார்? குருவின் பார்வையில் இருக்கிறார். அவர் கெட்டு போகலை. இங்கே 25 டிகிரியில் லக்னாதிபதி இருக்கிறாரு, இங்கே சுக்கிரன் 5 டிகிரியில் இருக்கிறாரு. லக்னாதிபதி கூடுதல் சுபத்துவமாகவே இருக்கிறார். அப்போ என்ன நடக்கும்? ஜாதகர் அக்யூஸ்ட் இல்லை, செவ்வாய் சுபத்துவமாக இருக்கிறார், லக்னம் இயல்பாக இருக்கிறது, இவருக்கு தைரிய எண்ணங்கள் இருக்கிறது, இவர் கோழை அல்ல. எந்த லக்ன முனையில் இருந்தானே? அந்த 30 டிகிரிக்குள்ள அதுதானே ஐயா. 31 டிகிரியா? இங்கே ரிஷபத்துக்கு 1 டிகிரியில் வந்துருச்சு, நடக்காதா? அவ்வளவா கண்டுபிடிச்சிட்டோம் ஜோசியத்தில். இன்னும் பிரபஞ்ச அமைப்புகளே கண்டுபிடிக்கல, இது பிரபஞ்சம் தானே. எந்த ஒரு இடத்துலையும் 100% துல்லியம் ஜோசியத்தில் இல்லவே இல்லையே. அப்ப இந்த இடத்துல 30 டிகிரி கொண்ட இந்த பாவகம் உள்ளே 8 டிகிரிக்குள் அவர் இருந்தாலும் கூட இந்த பாவகம் இயல்பாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த பாவகத்தில் இயல்பாக பிறந்த இவர் கோபக்காரராக இருப்பார், ஆனால் நல்லவனாக இருப்பார். லக்னாதிபதி வலுவாக சுக்கிரனுக்கு பக்கத்தில் குருவின் பார்வையில் இருக்கிறார். கோபக்காரன் தாயா, அடிச்சுட்டு காசு கொடுப்பாயா, அடிச்சுட்டு காசு கொடுப்பான். கோபக்காரன் ஆனால் நல்லவன், உத்வேகம் உள்ளவன், வீரம் உள்ளவன், அப்படி இப்படின்னு போயிடும் இல்லையா?